ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் ஆகஸ்ட் 10 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வாட்டர் பாட்டில் இருக்கிறது சாதாரண தண்ணி இல்ல, சரக்கு தான்னு பூமி ஆகாஷ் கிட்ட போய் சொல்றா. ஆகாஷ் சொல்றான், வா பூமி, உங்களுக்கு எவ்வளவு மூளை, என் கூட சுத்தி உங்களுக்கு புத்தி கூர்மையாயிடுச்சு போலன்னு பாராட்டுறான். பூமி சொல்றா, நீங்க தினமும் சரக்கு கேக்குறீங்க, நான் தினமும் எங்க அப்பா ரூம்குள்ள போய் எடுத்துட்டு வந்தா யாராச்சும் பாத்துருவாங்க, அதான் இப்படி பிளான் பண்ணி வச்சேன்னு சமாளிக்கிறா. ஆகாஷ் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி குடிக்கிறான். ஆனா குடிச்சு பார்த்தா அது சாதாரண பச்சை தண்ணி. ஓ பூமி, சரக்குன்னு சொல்லி எனக்கு வெறும் தண்ணியை கொடுத்து ஏமாத்துறீங்களா, இருங்க உங்க வேலையை முடிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்புறம் பூமி கிட்ட சொல்றான், பூமி, சும்மா குடிச்சா நல்லா இருக்காது, தொட்டுக்க ஏதாச்சும் கொண்டு வாங்க ப்ளீஸ்னு சொல்லி அவளை கிச்சனுக்கு அனுப்பி வச்சிடறான். பூமி போனதும் பாட்டில் இருந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு நேரா சரச்சந்தா ரூமுக்கு போறான். அங்க இருக்கிற சரக்கு பாட்டில்ல இருந்து ஒரிஜினல் சரக்கை எடுத்துட்டு அந்த 2 பாட்டிலையும் ஊத்தி நிரப்பிடுறான். 2 பாட்டிலையும் சரக்கை ஊத்தி வச்சுட்டு என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கும் போது அங்க மீராவோட குரல் கேக்குது. பயந்து போய் ஆகாஷ் அந்த 2 பாட்டிலையும் டேபிள் மேலேயே வச்சுட்டு ஓடி ஒளியறான். மீரா வந்து, பூமி பால் இங்க வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அங்க 2 பாட்டில் இருக்கிறத பாத்துட்டு, எதுக்கு இங்க 2 பாட்டில் இருக்குன்னு ஒரு பாட்டில தூக்கிட்டு போறாங்க. அத ஒளிஞ்சிருந்து பாக்குற ஆகாஷ், ஐயோ சித்தி, அது தண்ணி இல்ல சரக்கு, அதை குடிச்சு தொலைச்சிடாதீங்க அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புறான். அப்புறம் பூமி அங்க வந்து, ஆம்லேட் போட நேரம் இல்ல, அதான் காரசாரமா ஊறுகாய் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. ஆகாஷ், காரமா இருந்தா சரிதான் பூமி, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுறீங்களான்னு கேக்குறான். பூமி, சிச்சி எனக்கு வேண்டாம் அப்படின்னு முகத்தை சொல்லிக்கிறா. ஆகாஷ் ஜாலியா சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆகாஷ் சரக்கு அடிச்சிட்டு, சூப்பர் பூமி, எனக்கு உங்க வீட்டு சுவரேறி குச்சி குச்சி நல்லா பழக்கமாயிடுச்சு, இப்போ என்ன ஒலிம்பிக்ஸ்ல சேர்த்தா கூட ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி தள்ளாடிக்கிட்டே லூஸ் தனமா பேசுறான். பூமி சொல்றா, ஏன் இவர் பேச்சு இப்படி தடுமாறுது, நம்ம கொடுத்தது வெறும் பச்சை தண்ணி தானே அப்படின்னு யோசிக்கிறா. ஆகாஷ் சொல்றான், பூமி, இந்த சரக்கு செமையா கிக் கொடுக்குது அப்படின்னு சொல்றான். பூமி நினைக்கிறா, என்னது கிக் கொடுக்குதா, உண்மையாவே சொல்றீங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறா. ஆகாஷ் சொல்றான், நீங்க தானே பிளான் பண்ணி சரக்கு கலந்து எடுத்துட்டு வந்தீங்க, அப்புறம் என்ன சந்தேகம், இந்தாங்க நீங்களே கொஞ்சம் குடிச்சு பாருங்கன்னு சொல்லி பூமி கையில பாட்டில கொடுக்குறான் ஆகாஷ். பூமி அந்த பாட்டில இருந்து கொஞ்சம் எடுத்து குடிச்சு பார்த்துட்டு, என்னது இது, நாம ஊத்துனது தண்ணி தானே, இது ஏன் இப்படி இருக்குன்னு ரொம்ப குழம்பி போய் திரும்பவும் குடிச்சு பாக்குறா. அத குடிச்ச பூமியும் லைட்டா போதையாகி, ஆமா இது தண்ணி இல்ல சரக்கு தான்னு ஆகாஷ் கிட்ட கேக்குறா. ஆகாஷும் ஆமா பூமி சரக்கே தான்னு ஜாலியா சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் மீரா கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த அந்த இன்னொரு பாட்டில அபூர்வா எடுக்கிறா. நட்சத்திரம் அங்க வந்து, மம்மி இந்த நேரத்துல பால் குடிப்பீங்க, ஏன்னா தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. அபூர்வா சொல்றா, ரொம்ப தாகமா இருக்கு, ஆனா இந்த தண்ணி டேஸ்டா ஏதோ வித்தியாசமா இருக்கு, நீயும் குடிச்சு பாருன்னு குடுக்குறா. நட்சத்திராவும் குடிச்சு பார்த்துட்டு, ஆமா மம்மி இதுல மினரல்ஸ் அதிகமா இருக்கு போல, செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்றா. 2 பேரும் எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம்னு சண்டை போட்டுக்கிட்டே அந்த சரக்கு பாட்டில மடமடன்னு குடிச்சு முடிச்சிடுறாங்க. அந்த சரக்கு பாட்டில குடிச்சு முடிச்சதும் அபூர்வாக்கு ஃபுல்லா போதை தலை கேடுச்சு. எனக்குள்ள இப்போ தைரியம் பொங்கி வழியுது நட்சத்திரான்னு சொல்றா அபூர்வா. அப்போ இப்போ என்ன பண்றான் பாருன்னு சொல்லி 2 பேரும் சண்டைக்கு கிளம்புறாங்க. அபூர்வாவும் நட்சத்திராவும் ஏய் பூமின்னு கத்துக்கிட்டே பூமி ரூம்குள்ள வராங்க. அபூர்வா போதையில, ஏய் முந்தானைய குடுடின்னு கேக்குறா நட்சத்திரா கிட்ட. நட்சத்திரா அவ சேல முந்தானைய குடுக்கறா. உடனே அபூர்வா சொல்றா, உன் முந்தானைய இல்லடி, என் முந்தானைய குடுன்னு சொல்லி அவ சேல முந்தானைய சுத்தி இடுப்புல மாசா சொருவிக்கிறா. இத பார்த்து பூமியும் கொஞ்சம் சளைக்காம அவ சேலைய முந்தானைய எடுத்து இடுப்புல மடிச்சு சொருகிக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறா. இத பார்த்து மிரண்டு போன ஆகாஷ், பூமி இவங்க உன் சித்தி தானே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் ஓடி போறேன்னு சொல்றான். உடனே பூமி சொல்றா போதையில, இரு மாமா, டோன்ட் ஃபியர், ஐ எம் ஹியர், நோ ஃபியர் நோ வரின்னு ஆகாஷ்க்கு தைரியம் சொல்றா. அப்புறம் அப்புறா கிட்ட சொல்றா, ஏண்டி என் ரூமுக்கு வந்த, இந்த வீடு என்னோடது உன்னோடதா, இது என்னோட வீடுன்னு சண்டைக்கு போறா. போடி இங்கிருந்து, இது என்னோட வீடுன்னு சொல்லி அப்புறம் பிடிச்சி தள்ளி விடுறா. கீழே விழுந்த அப்புறா பார்த்து தள்ளாடிக்கிட்டே வர ஆகாஷ், ஹாய் ஆண்டி, ஹவ் ஆர் யூ ஓகே அப்படின்னு விசாரிக்கிறான். இதை கேட்டு கடுப்பான அபூர்வா, டேய் என்ன பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரியா தெரியுது அப்படின்னு கேக்குறா. நட்சத்திரா குறுக்க வந்து, டேய் எங்க மம்மி ஆண்டி இல்ல அப்படின்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், ஆண்டி இல்லாம பின்ன நீங்க என்ன என் மாமனாரா, இல்ல சரச்சந்திரோட தங்கச்சியா, இல்ல என் பொண்டாட்டியோட அக்காவான்னு போதையில மொக்கையா லாஜிக் பேசுறான். அப்புறம் ஆகாஷ் மேல பாய வரும்போது நட்சத்திரா பிடிச்சு இழுத்து மம்மி வீடுன்னு தடுக்கிறா. அபூர்வா சொல்றா, என் பொண்ணு சொன்னதால தப்பிச்சடா நீன்னு மிரட்டுறா. பூமி சொல்றா, ஏய் நான் கூப்பிட்ட உடனே நீ கை கட்டி எஸ் பாஸ்னு நிக்கணும்டி, நான் யார் தெரியுமா, த கிரேட் சரச்சந்திராவோட பொண்ணுன்னு கெத்து காட்டுறா. அபூர்வா போடி அங்கன்னு பூமிய தள்ள இடையில வந்த ஆகாஷையும் சேர்த்து தள்ளி விட்டுறா. கடைசியில் நட்சத்திரம் அபூர்வா இழுத்துட்டு போய் ஷோபால உட்கார வைக்கிறா.
அபூர்வாவை ஷோபால உட்கார வச்சதும் நட்சத்திரா எங்க அம்மாவுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா, நான் இருக்கேன்னு சொல்றா. பூமி சொல்றா, போடி அங்க, உன்னையும் அம்மாவையும் சேர்த்து நாய் கட்டுற மாதிரி கட்டிடுவேன், நீ என் அம்மாவை கொன்னுட்ட, என் அப்பாவை உன் வலையில போட்டு ஆட்டி படைக்கிற, இப்போ கூட என்ன கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்களா, நான் உங்களை ஆட்டி படைக்கேன் பாருன்னு வெளுத்து வாங்குறா. அப்போ ஆகாஷ் அபூர்வா பக்கத்துல போய் உட்காந்து, ஆண்டி உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, ஆண்டி நீங்க உண்மையிலேயே நேச்சுரல் பியூட்டின்னு ஜாடையா பேசுறான். உடனே பூமி சொல்றா, மாமா நான் அவ பண்ண பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா அவ அழகா புகழ்ந்துட்டு இருக்கியான்னு கேக்குறா. உடனே ஆகாஷ் சொல்றான், என்னதான் இருந்தாலும் அபூர்வா ஆண்டியோட அழகு தனி அழகுதான், ஏதோ பளிங்கு சிலை மாதிரி சதுக்கி வச்ச சிற்பம் மாதிரி இருக்காங்கன்னு சொல்றான். ஆகாஷ் சொல்றான், வேலைக்காரி கெட்டப்ல இவ்வளவு அழகா இருக்கீங்களே, அன்னைக்கு பட்டுப்பாவாடை கட்டிக்கிட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கிருப்பீங்களே அப்படின்னு சொல்றான். அபூர்வா சொல்றா, மாங்காய் ஊறுகாய் நக்கிக்கிட்டே, ஆமா நான் யாரையும் மதிக்க மாட்டேன் தெரியுமா அப்படின்னு பெருமையா அழட்டிக்கிறா. நட்சத்திரா சொல்றா, எங்க அம்மாவை பார்த்து வேலைக்காரன்னு சொல்றியா அப்படின்னு கத்துறா. உடனே பூமி சொல்றா, நோ, மூயிட்டு இருங்கடி, எக்ஸ்ட்ராவா பேசுனீங்கன்னா 2 பேரையும் குக்கர்ல போட்டு வேக வச்சிடுவேன்னு ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு போதையில பயங்கரமா மிரட்டுறா பூமி. இத பார்த்து ஆகாஷ், வா பூமி உனக்குள்ள இருந்து வீராங்கனை முடிச்சுக்கிட்டான்னு கலாய்க்கிறான். உடனே அபூர்வா போதையில பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. உடனே பூமி, ஆகாஷ், அபூர்வா, நட்சத்திரா 4 பேரும் சேர்ந்து குத்துப்பாட்டுக்கு செமையா டான்ஸ் ஆடி ரகல பண்றாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஆடுற இந்த அட்ராசிட்டி ஆட்டத்தை பார்த்து மீரா, செர்ரி மத்தவங்க எல்லாரும் அங்க வந்து அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஆகாஷ், பூமி, நட்சத்திரா, அபூர்வா 4 பேரும் சேர்ந்து செமையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அங்க வர மீரா, செர்ரி எல்லாரும் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ திடீர்னு அங்க வர சரச்சந்திரா கோபத்தோட ஸ்டாப் இட் அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாரு. ஆடிக்கிட்டே இருந்த எல்லாரும் பயந்து போய் சைலண்டா அப்படியே நிக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா கேக்குறாரு, உண்மையாவே இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கத்துறாரு. போதையில இருக்கிற ஆகாஷ், பார்ட்டி மாமான்னு தள்ளாடிக்கிட்டே சொல்றான். பூமி உடனே ஆகாஷ் கிட்ட, ஐயோ மாமா கொஞ்சம் அமைதியா இருன்னு கத்துறா. சரச்சந்திரா கேக்குறாரு, இது உண்மையாவே வீடா நினைச்சீங்களா இல்ல என்னாச்சும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இது வீடு தானே மாமான்னு போதையில பதில் சொல்றாங்க. மீரா, அண்ணா நீயும் வந்து பாரேன் அப்படின்னு சொல்றா. சரச்சந்திரா சொல்றாரு, ஷட்டப் மீரா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீங்க எல்லாரும் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே பாத்துக்கிறீங்களான்னு சொல்லி விரல நீட்டி பயங்கரமா வார்னிங் கொடுக்குறாரு. அதோட முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோவி என்ன காமிக்கிறாங்கன்னா, கேபி, சாரதா, ஆகாஷ் 3 பேரும் கோயில்ல பூமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேபியும் சாரதாவும் பூமி ஆகாஷையும் சேர்த்து வச்சு விரதம் பண்ண வைக்க போறோம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆகாஷ் கோயில் படிக்கட்டுல உட்காந்து அவங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மனசுக்குள்ள ரொம்ப குஷியாகிறான். இன்னொரு பக்கம் அபூர்வா, சூர்யா, நட்சத்திரா 3 பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. பூமி யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்து அவங்க பேசுறத கேக்குறா. அபூர்வா சொல்றா, ஒருவேளை கடைசி நிமிஷத்துல பூமி இவன் கூட விரதம் இருக்க முடியாதுன்னு மறுத்தா அங்க இருக்கிறது கஹன் இல்ல ஆகாஷ்னு எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிடும்னு சொல்றா. சூர்யா சொல்றான், உண்மை வெளியே வந்த கணமே என் டியூட்டியை நான் கரெக்டா செய்வேன், ஆகாஷ் அங்கேயே வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்றான். இத கேட்டதும் பூமி செமையா அதிர்ச்சி ஆகுறா. நட்சத்திரா சொல்றா, ஒருவேளை பூமிக்கு இந்த பிளான் முன்கூட்டியே தெரிஞ்சு ஆகாஷ காப்பாத்த அவன் கூடவே விதத்துல உக்காந்துட்டா என்ன பண்றது, அப்போ பூமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சூர்யா கண்ட கனவெல்லாம் வீணா போயிடுமேன்னு சொல்றா. அப்போ அபூர்வா சொல்றா, ஆமா பூமி அவன் கூட உட்கார்ந்துட்டா சூர்யாவுக்கு பூமி அடைய இருக்கிற ஒரு வாய்ப்பும் போயிடும்னு சொல்றா. சூர்யா சொல்றான், அப்படி ஒரு நிலைமை வராது மேடம், அங்க இருக்கிறது ஆகாஷ்னு நான் கண்டிப்பா நிரூபிச்சு என் கையாலேயே அவனை அரெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் சரச்சந்திரா சாரோட மனசை மாத்தி பூமியை நானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு மாசா பிளான் போடுறான். சூர்யாவோட இந்த சதி திட்டத்தை மறைஞ்சிருந்து கேட்ட பூமி, ஐயோ கடவுளே, எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காங்களேன்னு ரொம்ப பதட்டப்படுறா. இன்னொரு பக்கம் சாரதா, கேபி கோயில்ல உட்காந்து சந்தோஷமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆகாஷ் அவங்கள பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். அதோட முடியுது. பாய் மக்களே.